தோர் ஃபேன்ஸ் பண்டிகையை கொண்டாடுங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று மார்வல் வந்து ஜப்பானில் ஒரு ஈவெண்ட்டில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சம்மந்தமாக ஒரு கான்செப்ட் ஆர்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் டூம்ஸ்டே மூவியில் எந்தெந்த கேரக்டர்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க. பட் இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோமே நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்டில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, என் தலைவன் தோர் தான். இந்த ஒரு போஸ்டரில் தோர் உடம்புல இருந்து எல்லோ கலரில் லைட்னிங் வெளியே வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக மார்வலை பொறுத்த வரைக்கும் தோர் உடம்புல இருந்து ப்ளூ கலரில் தான் தண்டர் வெளியே வரும். ஒன்லி ஓடின் அண்ட் ஜியூஸ் மாதிரியான பவர்ஃபுல்லான ஆல் காட்ஸால மட்டும்தான் இந்த ஒரு எல்லோ லைட்னிங் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஈவன் தோர் லவ் அண்ட் தண்டர் மூவில கூட ஜியூஸோட லைட்னிங்க தோர் தன்னுடைய ப்ளூ தண்டரை வச்சு இன்ஃபியூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த கான்செப்ட் ஆர்ட்ல அவர் உடம்புல இருந்து எல்லோ லைட்னிங் வெளியே வந்துட்டு இருக்கு. ஒருவேளை ட்ரெய்லர்ல காமிச்ச மாதிரி தோரோட பிரார்த்தனையை ஓடி நிறைவேற்றிட்டாரோ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு டூம்ஸ்டே மூவில தான் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான தோரை நீங்க பார்க்க போறீங்க. ரூன் கிங் தோர் வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்ல. பட் ஒரு ஸ்கை ஃபாதர் அளவுக்கு பவர்ஃபுல்லான தோரை இந்த ஒரு படத்துல பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தலைவன் அந்த ஒரு இன்ஃபினிட்டி வார் ஹேர் ஸ்டைல்ல வேற இருக்காப்ல. தோர் மட்டும் இல்ல, கேப்டன்மே பாத்தீங்கன்னா அந்த ஒரு பழைய ஹேர் ஸ்டைல்ல தான் இருக்காப்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு டூம்ஸ்டே மூவி இன்ஃபினிட்டி வார் ஏற்படுத்தின அந்த ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுன்னு நம்புறேன். பார்க்கலாம். பட் இதுல சோகம் என்னன்னா, அதை சொல்றதுக்கு முன்னாடி ஸ்பாயிலர் அலர்ட். என்னன்னா, இப்போ ரிலீஸ் ஆகிற இந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்ல கூட ஸ்பைடர்மேன் சம்பந்தமா எந்த ஒரு லீக்குமே கிடைக்கல. அப்போ வெளிவந்த செய்தி உண்மைதான் நினைக்கிறேன். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில என் தலைவன் ஸ்பைடர்மேனை கொன்றுவாங்களோ அப்படின்னு நினைச்சு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப, மார்வலோட சிஇஓ கெவின் ஃபைகி வந்து ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிருக்காப்ல. என்னன்னா, நம்ம எலைனா பெல்லோவா இருக்காங்க இல்லையா, டூம்ஸ்டே மூவில அவங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு. பட் அவங்க டூம்ஸ்டேக்கு முன்னாடியே இன்னொரு படத்துல வரப்போறதா கெவின் ஃபைகி லீக் பண்ணிருக்காப்ல. டூம்ஸ்டேக்கு முன்னாடினா ஒரே ஒரு படம் தான் வருது, அது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே தான். ஸோ இந்த ஒரு ஸ்பைடர்மேன் படத்துல நீங்க எலைனா பெல்லோவாவை எதிர்பார்க்கலாம். பட் அவங்க ஏன் வராங்க, எதுக்கு வராங்கிறது தெரியல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என் தலைவன் ஸ்பைடர்மேனை டூம்ஸ்டே மூவில காட்டுவாங்களா இல்லையாங்கிறத.